உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. அதாவது பகவத்கீதையில் கூறியிருப்பதாவது, அந்த வந்தை மே தேகா நித்திய சோக்தா சரீரிணக அநாசின பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதா. அந்த வந்த இமே தேகாக, இந்த தேகங்களெல்லாம் அவசானிக்க கூடியது, அழியக்கூடியது. அதனால் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதர்மத்தை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் பகவான் பகவத்கீதையில். சரீரமானது அழியக்கூடியது. சரீரத்தில் இல்லாவிட்டால் சரீரத்தை இயக்குகின்ற ஆத்மா அழிவற்றது, மாறாதது, நிலையானது, ஆகாயத்தை போன்று எங்கும் உள்ளது. அது சரீரத்தையும் அறிகின்றது, அது அதனையும் அறிகின்றது. அதனால் அது எங்கும் உள்ளது, எல்லா காலத்திலும் இருப்பது. சனாதனம் என்று அதற்கு பெயர் உண்டு. சனாதனம். புராதனம் என்றால் பழையது, நியூதனம் என்றால் புதியது. சனாதனம் என்றால் புராதனமும் கிடையாது, நியூதனமும் கிடையாது, எப்பவும் உள்ளது. உள்ளது, அப்பவும் உள்ளது, இப்பவும் உள்ளது, இனிமேலும் உள்ளது. இதை மாற்றுவதற்கோ உருவாக்குவதற்கோ அழிப்பதற்கோ யாரும் கிடையாது. அதுதான் ஜீவன். இல்லை என்று சொன்னால் நீ. ஆனால் நாமெல்லாம் இந்த பகவத்கீதையையும் பகவான் சொன்ன வார்த்தையையும் சற்று கூட சிந்திக்காமல், விசாரம் பண்ணாமல், நான் இறந்து போகின்றேன் என்று சரீரத்தை எண்ணி இறக்கக்கூடிய செயல்களை என்னுடைய சரீரம் என்று, நான் சரீரம் என்றும் நினைத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம்தான் பாவி. பாவி என்று சொன்னால் இவர்களுக்கு சரீரம் என்ற எண்ணம் மட்டும் அன்று வேறொன்று இவர்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம்தான் பாவி என்ற மந்திரம். ஆக இந்த தவறான மந்திரத்திலிருந்து விடுபட வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையை படிக்க வேண்டும். படித்து பகவான் சொன்ன நித்தியமான நிரந்தரமான அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த ஆத்ம போதத்தை இந்த மனித உடம்பில் இருக்கும் பொழுதே அறிந்து கொள்ள வேண்டும். இது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சாய்ஸ், ஒரு சான்ஸ். இதிலிருந்து தவறிவிட்டால் இனி ஒரு சான்ஸ் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும். பல கோடி ஜென்மங்கள் எடுத்துதான் கிடைக்கும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வாய்ப்புண்டு. ஜென்மங்கள் இருக்கின்றதா என்று மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகம் வர வாய்ப்பு உண்டு. இதில் சந்தேகிக்க ஒன்றுமில்லை. சொர்க்கத்துக்கு போனும் ஆனாலும் நீங்கள் இருக்க வேண்டும். நரகத்துக்கு போக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் நீங்கள் இருக்க வேண்டும். துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானாலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானாலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த சனாதன தர்மம், இந்து மதம் சொல்லுகின்றது. உங்களை நீங்கள் அறியுங்கள். அனைவரும் இதை அறிந்து கொள்ளுங்கள். பாரத பூமியில் பிறந்ததின் சிறப்பு இதுதான். ஹரி ஓம் தஸ்ஸத்.